ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திரு சன்னிதானத்திலே உம்மை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து உம்மேல் களி கூர்ந்தோம். பிரசன்னத்தில் களி கூறும்படியாய் நீங்க பாராட்டின மேலான தயவுகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாலை வேளையிலே அந்திபலி செலுத்தும்படியாய் இந்த பரிசுத்த திரு சன்னிதானத்திலே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்திருக்கிற மகிமையின் வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பேசுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க. கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, glory, ஆமென். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தரிப்பும் ஓடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நன்றி அப்பா. வாக்கு தத்தத்தின்படியே, அருள் வாக்கின்படியே அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் என் தகப்பனே, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே அப்பா, நீங்க ஆசீர்வதித்து தந்தருளுங்க. உங்க அன்பின் கரங்களில் இருந்து சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கலாம். உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். ஆமென். இவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர். ஏதோ வேற பாஷை பேசுறாங்களாம், புரிஞ்சுக்கவே முடியலையாம். குரூரமான ஜனங்களா இருக்காங்களாம். இனிமே நீ அவங்கள பார்க்க மாட்ட. இது வரைக்கும் எல்லையில அப்படியே மனசாட்சியை கூட கழட்டி வச்சுட்டு விரோதமா 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 அப்படியே தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தீமை செஞ்சுட்டே இருந்தாங்கல்ல, இனி அவங்கள பார்க்க மாட்ட. அல்லேலூயா. இனி நீ காணாய் அந்த குரூர ஜனங்களை, இனி நீ காணாய். உன் எல்லையில இருக்கவே மாட்டாங்க, தேடுனாலும் இருக்க மாட்டாங்க. தேவன் கொடுக்கிற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம எல்லைகளில மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படியே தேவன் கொடுக்கிற கிருபை, தயவு அப்படின்னும் போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனாரு இல்ல பாருங்க. அதுக்கு காரணமான ஆளெல்லாம் அப்படியே ஆண்டவர் தளர்த்தி விடுற, நம்ம எல்லையில இருந்தே இல்லாம ஆக்கி விடுற. ஆமென். அல்லேலூயா. அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். ஆமென். சில பேர் நமக்கு புரிகிற பாஷையா தான் இருக்கும் என்ன, ஆனா பக்கத்திலே நின்னா கூட அவங்க என்ன பேசுறாங்கன்னே விளங்காது. அந்த மாதிரி இருக்கும் சில பேரோட பேச்சுலாம். வஞ்சகமும் சூதுமா தீமையா, அப்படியே உள்ள ஒண்ணு மறைச்சு வெளியே ஒண்ணா, பரியாசமா பாருங்க. சில பேர் அந்த அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய், காணாய், காணவே மாட்டேன்ட்டார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமே. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும். நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமைதியான தாபனமாகவும்
பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்ன மாதிரியான வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் சீயோனை நோக்கிப்பார், தேவனுடைய ஆலயத்தை நோக்கிப்பார், தேவனை நோக்கிப்பார், தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கிப்பார். பண்டிகைகள் ஆசரிக்கப்படுற சீயோனை நோக்கிப்பார். அல்லேலூயா. நீ நோக்கிப்பார். உன் எல்லைகளை எல்லாம் பண்டிகைகளா நான் மாற்றி கொடுத்திருக்கேன், அதை நீ நோக்கிப்பார். ஆமென். உன் எதிர்காலம் அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சோ, போயிடுச்சோ, அடிமைப்பட்டுச்சோ, அவ்வளவுதானோ? இல்ல இல்ல, பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிற சீயோனை நோக்கிப்பார். ஆமென். அல்லேலூயா. உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். ஆமென். உன் கண்ணு எதை பார்க்கும்பா? எருசலேமை, உன் நகரத்தை, உன் தேசத்தை, உன் வீட்டை, உன் எல்லைகளை அமெரிக்கையானதா, நல்ல அமைதல் உள்ளதா, பெயர்க்கப்படாத தாபரமா. அல்லேலூயா. உன் தாபரம் பெயர்க்கப்படாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல நிலையாய், தேவனால் நிலை நிறுத்தப்பட்டதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய், சிறப்பட்டதாய், ஊன்ற கட்டப்பட்டதாய் தேவன் ஆசீர்வதிப்பாரு. அதுதான் நீ பார்க்க போற. உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய், அப்படியே உன் தாபரம் அப்படியே பெயர்க்கப்படாத தாபரமாய் உன் கண்கள் காணும். ஆமென். அல்லேலூயா. இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவது இல்லை, அதன் கயிர்களில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. ஆமென். பாருங்க, நான் உறுதியா இழுத்து கட்டி அடிச்சு அப்படி நிலைப்படுத்தி வச்சிருக்கேன். இல்ல, அது பிடுங்கப்படுறதும் இல்லை, அதை அப்படி இழுத்து கட்டி வச்சிருக்கிற அந்த கயிறுகள்ல ஒன்று கூட என்ன பண்ண போறது இல்லை, அறுக்கப்பட போறதும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் நிலை நிறுத்திட்டேன்ப்பா, நான் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன்ப்பா, நான் சிறப்படுத்திட்டேன்ப்பா, நான் ஆசீர்வதிச்சிட்டேன்ப்பா. அது சமாதானமா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும், நல்ல பெயர்க்கப்படாத நிலையான தாவரமா இருக்கும். அப்படியே நான் அப்படியே அதனுடைய அந்த ஆணி வேர்களை பேஸ்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கேங்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விளங்காத பேச்சும் விளங்காத பாஷையும் பேசுற அந்த குருற ஜனங்களை நீ பார்க்கவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. உன் கண்ணு எதை பார்க்கும்? உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம்னு பார்க்கும், உன் எல்லைகள் எல்லாம் நிலையானது, தேவனால் நிலைப்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. எதுவும் கொஞ்சம் கூட என்ன ஆகாதான், லூஸ் ஆகாதான், கொஞ்சம் கூட அப்படியே அப்படியே ஒரு ஸ்திரம் இல்லாம கொஞ்சம் கூட ஆகாதான். அது ஒரே ஒரு கயிறு கூட அறுக்கப்படுவது இல்லைங்கிற. ஆமென். அந்த அளவுக்கு நான் உறுதியும் மேன்மையுமா வைக்கிறேன்ப்பா. ஆமென். உறுதிப்படுத்துறேன், சிறப்படுத்துறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள தரம்போடு இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே குறைந்து வருவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனே, கர்த்தரே, மகிமையுள்ள ஆசீர்வாதமான நதிகளும் ஆறுகளுமா அப்படியே பாய்ந்து செல்லுகிற மகிமையின் ஸ்தலமா நமக்கு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்தின் மூல காரணமே படைத்த தெய்வம், படைப்பின் தெய்வம். ஆமென். சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அந்த மகிமையுள்ள கர்த்தர் தான் நான் அப்படியே செழிப்பா, மேன்மையா, ஆசீர்வாதமா, நீரூற்றுகளா, அப்படியே நதிகளா, ஆறுகளா, அப்படியே எல்லாம் பாய்கிற செழிப்புள்ள ஸ்தலமா, மேன்மையா, மகிமையா இருப்பேன்ப்பா. ஆமென். அல்லேலூயா. தெய்வமே நமக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்ட்டார். ஆமென். பாருங்க, கப்பல்களோ படகுகளோ ஒன்றும் வர்றது இல்லையா, வேற போக்குவரத்து எதையாவது தூக்கி போறது, தூக்கிட்டு வர்றது, இந்த அந்நிய நடமாட்டமே இல்லைன்ட்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
நானே இருப்பேன்ப்பா, நானே உன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனரா இருப்பேன்ப்பா, அப்படி நானே மேன்மையும் மகிமையுமா, ஆசீர்வாத நதியா, மகிமையின் நதியா நானே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென். பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவாங்கன்னு சொன்னோம்ல. பாருங்க, மீட்டு ரட்சிக்கிறவர் யாரு? கர்த்தரே உங்களை மீட்கிறவர், ரட்சிக்கிறவர். ஆமென். அவர்தான் நம்ம நியாயாதிபதி, நம்ம ஜட்ஜி அவர்தான். யார் யாரோ பேசுறது, யார் யாரோ சொல்றது, யார் யாரோ என்னமோ அப்படி வைக்கிறதெல்லாம் நமக்கு இல்லை. கர்த்தர் தான் நம்ம நியாயாதிபதி. நம் நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர், நம்ம நீதியை விளங்க பண்ணுகிறவர், நம் சார்பில் இருந்து நமக்காய் 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 ஃபேவர் பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் தான் நம்ம நியாய பிரமாணிகர். அவரே 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 நம்ம நியாயத்தை யாரும், நீதியை யாரும் கொலைக்கு போட முடியாது. அவரே நம்மை ரட்சிக்கிறவர், தேவனே நம்மை ரட்சிக்கிறவர். அவர் பரிசுத்த புயமே, பலத்த புயமே, அன்பின் புயமே. அவரே 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 நம்மை மீட்டு ரட்சிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரோ இல்லை, வேற யாரோ இல்லை, வேற யாரோ இல்லை. தேவனே நானே அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமே. கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமல் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், தப்பாளிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. சத்துருக்களின் எதிரிகளின் கயிறுகள் எல்லாம் அறுக்கப்பட்டிருக்கோம், முழிக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. சப்பானிகள் கூட கொள்ளையாடுவாங்களாம், அந்த அளவு கொள்ளை பொருளை தருவேன் பாங்குற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருந்து தியானிச்சோம் இல்லை? பட்சித்த பச்சை புழுக்களும் வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. ஏசாயால வாசிப்போம், என்ன வாசிப்போம்? அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எங்கேயும் ஆண்டவர் அதான் சொல்றா பாருங்க. சத்துருக்கள் கயிறு ஒண்ணு கூட அறுந்து போகாது, எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உன்னுடைய முளைகள், உன்னுடைய அப்படியே அதெல்லாம் ஒண்ணுமே பெயர்ந்து போகாது, பெயர்க்கப்படுவதே இல்லை. உன் கூடாரம் அப்படி மகிமையா, மேன்மையா, அப்படியே ஸ்தரமா, சமாதான கூடாரமா, அசைக்கப்படாத கூடாரமா, அசுரமா இருக்கும். சத்துருவின் கயிறுகளை முறித்து போடுவாராம், சப்பானிகள் கூட கொள்ளையாடுவாங்களாம். அம்மே, நான் பலசாலி, அதனால கொள்ளையாடிட்டு வந்தேன் இல்லை, எனக்கு நடந்து கூட முடியாதுப்பா, அவன் கூட கொள்ளை பொருளை தரலா சேர்த்துருவான், அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேங்கிற. கஷ்டப்பட்டு கொள்ளையாடுறதெல்லாம் இல்லை. பாருங்க, சத்துருக்களுடைய நன்மைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரமே பிடித்து எடுத்து நீதி உள்ள நியாயாதிபதியாய், அவரே நம்முடைய நியாயாதிபதியாய், அவரே நம்முடைய நியாய பிரமாணிகராய் இருந்து பாருங்க நன்மைகளை எல்லாம் பிடுங்கி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சப்பானிகள் கூட கொள்ளையாடுவாங்கப்பா, எல்லாத்தையும் அப்படி சுதந்தரிப்பாங்க, எடுத்துக்கிடுவாங்க. ஆமென். அந்த அளவுக்கு ஈஸியா கொடுப்பேன். வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. எந்த அளவு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு பாருங்களேன். சுகம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சொத்து. இல்லை, நல்ல சுகமா ஆரோக்கியமா நல்லா வாழ்றது, அதை தருவேங்கிற நகரவாசிகள். நான் கொஞ்சம் வியாதிப்பட்டிருக்கிறேனே சொல்றது இல்லையா? நகரத்துக்கே ஆசீர்வாதம். அம்மே, நம்ம எல்லைகளில் எல்லாம் ஆசீர்வாதம். ஒருத்தரும் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுவது இல்லை.
அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஏன் நான் வியாதிப்பட்டிருக்கிறேன்னு அந்த மக்கள் சொல்றது இல்லையா? அந்த நகரத்தின் மக்களின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். தேவனே சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறதுனால அந்த சுகபலன் ஆரோக்கியம். சப்பானிகள் கூட கொள்ளையாடுகிற அளவுக்கு அந்த மிகுதியின் ஆசீர்வாதத்தின் கொள்ளை பொருள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே நம் நியாயாதிபதியாயிருந்து, நம் நியாய பிரமாணிகராய் இருந்து, நம்மை ரட்சிக்கிறவராய் இருந்து மீட்டு தருகிற ஆசீர்வாதங்கள். ஆமென். இதோ சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியாய் குரூர ஜனங்களை இனி நம்ம எல்லையிலேயே பார்க்க கூடாதபடிக்கு தகப்பனுடைய வல்லமையின் கரம் அகற்றி போடுகிறது. இனி நகரவாசிகள் வியாதிப்பட்டிருக்கிறேனே சொல்றது இல்ல. சமாதான தாவரமாய், பெயர்க்கப்படாத கூடாரமாய், உன் இலைகள் ஆசீர்வாதமாய் சிறப்படுத்தப்படுகிறது. தேவனாலே சிறப்படுத்தப்படுகிறது. மகிமையுள்ள கர்த்தரே நமக்கு ஆசீர்வாதமான நதிகளும் ஆறுகளும் பாய்கிற மகிமையின் ஸ்தலம் போல் இருப்பார். ஆமென். எல்லாம் எப்படி இருக்கும்ங்கிறாரு? ஆசீர்வாதமா இருக்கும்பா, செழிப்பா இருக்கும்பா, பாதுகாப்பா இருக்கும்பா, சந்தோஷமா இருக்கும்பா, ஆரோக்கியமா இருக்கும்பா. தேவன் கொடுக்கிற மகிமையின் வாக்குத்தத்தம் பாருங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியங்கள் அப்ப கொஞ்ச நிமிஷம் இல்லை, அதை எல்லாவற்றையும் நம்ம மேல நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. செபிக்கணும். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை நல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, எத்தனை நல்லவராயிருக்கு, எத்தனை நல்லவராயிருக்கு. நன்றி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போ. ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென். நன்றி அப்பா. இனி உன் எல்லைகளிலே உனக்கு தீமை செய்யும்படியாய் இருக்கிற குரூர ஜனங்களை பார்க்கவே மாட்டேன். நீ எதை பார்ப்ப? உன் எல்லைகள் எல்லாம் சமாதான தாபரமா, பெயர்க்கப்படாத தேவனால் சிறப்படுத்தப்பட்ட கூடாரமா, உறுதிப்படுத்தப்பட்ட கூடாரமா நீ பார்ப்பாய். மகிமையுள்ள கர்த்தர் தாமே உனக்கு மகிமையுள்ள ஆசீர்வாதத்தின் நதியாய், ஜீவ நதியாய் பாய்கிற செழிப்புள்ள ஸ்தலம் போல் இருப்பார். தோரே பேரே கே தேரே பெஷே அவரே நம் நியாயாதிபதியாய், அவரே நம் நியாய பிரமாணிகராய், அவரே நம்மை மீட்டு ரட்சிக்கிறவராய் இருந்து, அவரே நமக்காய் நம் சார்பில் இருந்து செயலாற்றி சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொள்ளை பொருட்களையும் மீட்டு தருகிறவர். சப்பானிகளும் கொள்ளையாடும்படியாய் என் தேவன் கொள்ளை பொருள்களை மிகுதியாய் மிகுதியாய் ஆசீர்வதித்து கொடுக்கிறவர். நீனே வியாதிப்பட்டிருக்கிறேன்னு ஒருத்தரும் சொல்றது இல்லை. ஏன்? சகலவித அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். தேவன் மன்னிச்சிட்டாரு. தேவன் சுகத்தை கட்டளையிட்டாரு, அருளி செய்திருக்கிறார். நன்றியப்பா, நன்றியப்பா. வார்த்தைகளின் படியான ஆசீர்வாதங்கள் எங்களோடு மேலும் இறங்கி நிரப்பட்டும். எங்களோடு குடும்பங்கள் மேலே இறங்கி நிரப்பட்டும். இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, குடும்பங்கள் மேலே இறங்கி நிரப்பட்டும். எங்கும் நிறைந்தவர் செப வீட்டின் மேலே, அதன் அத்தனை பிள்ளைகள் குடும்பங்கள் மேலே இறங்கி நிரப்பட்டும். நன்றியப்பா, நன்றியப்பா. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் செழுமையும் கொழுமையும் தகப்பன் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். தேவனே எங்களுக்கு எல்லாமுமாயிருக்கிறீர்.
கிறிஸ்துவே எங்களுக்கு எல்லாமுமாயிருக்கிறேன். சோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி சோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென்.